மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்றைக்கு இந்த தேர்ச்சிகளினுடைய இறுதி மட்டம் வணிக வங்கி அல்லது வர்த்தக வங்கி, கொமர்சியல் பேங்க், வணிக வங்கி அல்லது வர்த்தக வங்கி. அப்போ இதுதான் உங்களுடைய இறுதி பகுதி 7.5. அப்போ இந்த வணிக வங்கி நாங்கள் பார்த்ததோடு உங்களுடைய 7வது தேர்ச்சி மட்டம் முடிவடைகின்றது. 7வது தேர்ச்சி மட்டம் பிள்ளைகள் முடிவடைகின்றது. ரைட். அப்போ இந்த வணிக வங்கிகள், முதலாவது வணிக வங்கிகளை நீங்கள் சரியான முறையில் அடையாளப்படுத்த தெரியணும். இப்போ பொதுவாக சொல்லுவார்கள், வணிக வங்கி என்றால் யார்? பொதுமக்களிடம் இருந்து கேள்வி வைப்பு, டிமாண்ட் டிபாசிட், சேமிப்பு வைப்பு, சரியில்லை, மற்றும் தவணை வைப்பு, கால வைப்பு, தவணை வைப்பு, நிலையான வைப்பு எல்லாம் உண்டு. இவ்வாறு 3 வகையான வைப்புகளையும் ஏற்று இந்த கேள்வி வைப்புக்கள் மூலம் கடனாக்கம் என்னும் நடவடிக்கையில், கடனாக்கம் கிரெடிட் கிரியேஷன் என்று சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கடனாக்கம் என்னும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நிதி நிறுவனத்தை நாங்கள் வணிக வங்கிகள் என்று சொல்லுவோம். வணிக வங்கிகள் என்று சொல்லுவோம். அப்போ 3 வகையான வைப்புகளையும் ஏற்றுக்கொண்டு கடனாக்க நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நிதி நிறுவனம்தான் வணிக வங்கி. இப்படி ஒரு வரவிலக்கணம் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதை விட பாருங்கள், இங்கே ஒரு வரவிலக்கணம் ஒன்று நாங்கள் பாருங்கள் ஒரு தெளிவாக கொடுத்திருக்கிறோம். காசோலை ஒன்றினால், கட்டளை ஒன்றினால் அல்லது வேறு வழிகளில் கேட்கும்போது, காசோலை அல்லது கட்டளை அல்லது வேறு வழி கேட்கும்போது மீண்டும் செலுத்தும் நிபந்தனையின் அடிப்படையில் பொதுமக்களிடமிருந்து பண வைப்புக்களை, அப்போ இந்த வைப்புக்களைத்தான் நான் சொல்லி போட்டேன், 3 வகையான வைப்புக்கள். பண வைப்புக்களை ஏற்றுக்கொள்வதை அதன் பிரதான தொழிற்பாடாக கொண்டு லாப நோக்கோடு, பிரதான தொழிற்பாடாக கொண்டு லாப நோக்கோடு நிதி இடைத்தரகர் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற மிகவும் பலம் வாய்ந்த நிதி நிறுவனத்தை வணிக வங்கி என்பர். பாருங்க, வணிக வங்கிக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற விவரவிலக்கணம் திருப்பியும் அவதானிங்கள். என்னடா பிள்ளைகள், இந்த நான் திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துறது, நாங்கள் ஒரு நாளும் அந்த இறுதி பரீட்சைக்கு கேட்கப்படுகிற வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது புள்ளி இழப்புக்கு ஒரு நாளும் மாணவர்கள் உட்படக்கூடாது. அந்த புள்ளி இழப்புக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டுமென்றால் இங்கு நாங்கள் விதந்துரைக்கப்பட்டிருக்கின்ற வரவிலக்கணத்தை தான் நீங்கள் எழுத வேணும். அதை மாணவர்கள் இதில் மனதில் வச்சிருக்கோம். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வரவிலக்கணங்களை நாங்கள் கொடுத்து வச்சிருப்போம். அப்போ பொருளியல் பாடத்திலே வணிக வங்கிகள் என்று கேட்கப்பட்டால் பாருங்கள், இந்த வரவிலக்கணம் எழுதப்படுகின்ற போது தான் பூரண புள்ளி. அப்போ திருப்பியும் ஒருக்கா சொல்லுகிறேன் பாருங்கள். காசோலை ஒன்றினால், கட்டளை ஒன்றினால் அல்லது வேறு வழிகளால் கேட்கப்படும் போது மீண்டும் செலுத்தும் நிபந்தனையின் அடிப்படையில் பொதுமக்களிடமிருந்து, மீண்டும் செலுத்தும் நிபந்தனையின் அடிப்படையில் பொதுமக்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்றுக்கொள்வதை பிரதானமான தொழிற்பாடாக கொண்டு லாப நோக்கோடு நிதி இடைத்தரகர் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற மிகவும் பலம் வாய்ந்த நிதி நிறுவனம்
இந்த மிகவும் பலம் வாய்ந்த நிதி நிறுவனத்தை தான் நாங்கள் வணிக வங்கிகள் என்று சொல்லுகிறோம். அப்போ வணிக வங்கிகள் யாருன்றது இப்போ விளங்கி இருக்குதானே. அப்போ தற்போது மாணவர்களுக்கு தெரியும், இப்போ இலங்கையிலே உரிமம் பெற்ற வணிக வங்கிகள், இலங்கையில் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் 24 உள்ளது. 24. இப்போ 2020 நீங்கள் 8ஆம் மாதத்துக்கு முன் எடுத்து பார்த்திருந்தால், போன வருஷம் 8ஆம் மாதத்துக்கு முன் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் 26 இருந்தது. ஆனால் இப்போ உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் 24. சரி. அப்போ ஏற்கனவே இருந்த 26 வங்கிகளில் 2 வங்கிகள் தற்போது தமது உரிமத்தை இழந்திருக்கின்றது. இப்போ இலங்கையில் 2 வணிக வங்கிகள் இல்லை. சரி. அப்போ அந்த வங்கிகள் ஆரண்டதை மாணவர்கள் அறிஞ்சு வச்சிருங்க. அப்போ ஆர் இப்போ இல்லாமல் போனவர்கள் என்றால் ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட். ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் இப்போ இலங்கையில் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், அதே மாதிரி மாணவர்களுக்கு தெரியணும், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். அப்போ இந்த 2 வணிக வங்கிகளும் இப்போ இலங்கையில் இல்லை. தெரியல. அப்போ சில வழியில் பொருளியலில் அந்த நம்பர்ஸுகள் கேட்பது குறைவு. வணிக கல்வி பாடத்திலே உங்களோட ஆசிரியர்கள் சொல்லுவினா நம்பர்ஸ்களை கேட்கிறவர்கள். இப்போ தற்போது இலங்கையில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற உரிமம் பெற்ற வணிக வங்கிகள், அப்போ உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் 24. அப்போ இதில் பிள்ளைகள் 13 வங்கிகள் உள்நாட்டு வங்கிகளாக இருக்கின்றது. 24ல் 13 உள்நாட்டு வணிக வங்கிகள், 11 வெளிநாட்டு வணிக வங்கிகள். 24 வணிக வங்கிகளில் 13 உள்நாட்டு வணிக வங்கிகளாகவும் 11 வெளிநாட்டு வங்கிகளாகவும் இயங்குகிறது. அப்போ தற்போது இலங்கையில் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் 24. அப்போ 24 வணிக வங்கிகள் இருக்கின்றதும் மாணவர்களுக்கு தெரியணும். ஏற்கனவே 26 வணிக வங்கிகள் இயங்கிக் கொண்டிருந்தது. அதில் 2 வணிக வங்கிகள் தற்போது தமது லைசன்ஸை இழந்திருக்கிறது. அப்போ அந்த 2 வணிக வங்கிகளும் யார், இந்த செயற்பாட்டில் இருந்து இல்லாமல் போன வங்கிகள் யாருன்றதும் தெரியும். ஒன்று ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட், 2வது ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட். அப்போ இந்த 2 வணிக வங்கிகளும் இப்போ இல்லை. அப்போ 24 உரிமம் பெற்ற வணிக வங்கிகளில் 13 உள்நாட்டு வணிக வங்கிகளாகவும் 11 வெளிநாட்டு வணிக வங்கிகளாகவும் தொழிற்படுகின்றது. 13 உள்நாட்டு வணிக வங்கிகள் 11 வெளிநாட்டு வணிக வங்கிகளாகவும் தொழிற்படுகின்றது. அப்போ இப்போ மாணவர்களுக்கு இந்த உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் யார்? இப்போ என்ன நீங்கள் அடுத்தது தெரிஞ்சிருக்கணும், ஒரு உரிமம் பெற்ற வணிக வங்கியின் தொழிற்பாடுகள், அவற்றை ஃபங்க்ஷன் விளங்குது. அப்போ இந்த இடத்துல மாணவர்கள் ஒரு விடயம் தெளிவாக இருக்கணும். இப்போ நாங்கள் ஏற்கனவே மத்திய வங்கி படிக்கை, மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடு பாருங்க. மத்திய வங்கியினுடைய தொழிற்பாட்டில் பிரதான தொழிற்பாடு என்று சொல்லி 7 தொழிற்பாடு படித்தோம். மத்திய வங்கியின் தொழிற்பாட்டில் மைய தொழிற்பாடு, பிரதானமான தொழிற்பாடு 7 தொழிற்பாடு படித்தோம். பிரதிநிதித்துவ தொழிற்பாடு என்று சொல்லி 4 தொழிற்பாடு படித்தோம். யாருடையது? மத்திய வங்கி. ஆனால் வணிக வங்கிகளின் தொழிற்பாட்டை எங்களுடைய பாடப்பிறப்பிலை நாங்கள் 4ஆக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்போ வணிக வங்கியினுடைய தொழிற்பாடுகள், வணிக வங்கியினுடைய தொழிற்பாடுகள் 4 பாருங்க. முதலாவது அவருடைய பிரதானமான தொழிற்பாடாக இங்கே இருக்குது, பொதுமக்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்றல். பொதுமக்களிடமிருந்து வைப்புக்களை ஏற்றல். அப்போ ஒரு வணிக வங்கி பொதுமக்களிடமிருந்து கேள்வி வைப்பு, சேமிப்பு வைப்பு, தவணை வைப்பு
அப்போ 3 வகையான வைப்புகளையும் ஏற்றுக்கொள்ளும். இரண்டாவது, கடன் மற்றும் முற்பணங்களை வழங்கும். அப்போ தன்னுடைய லாபகரமான நடவடிக்கைக்கு, என் வணிக வங்கிகள் லாப நோக்கத்தோடு தானே தொழிற்பட போகுது, பிறகு நாங்கள் நோக்கங்களை ஆராய்வோம். அப்போ கடன் மற்றும் முற்பணங்களை வழங்கும். மூன்றாவது, முகவர் சேவைகள் மற்றும் முதலீட்டு வங்கி சேவைகளை வழங்கும். இதற்கு அவதானிங்க மாணவர்கள். முகவர் சேவை மற்றும் முதலீட்டு வங்கி சேவை. அப்ப முகவர் சேவை மற்றும் முதலீட்டு வங்கி சேவைகளை வழங்கும். அதற்குள்ளதான் பாருங்கள், ஆலோசனை சேவை, ஆவணங்களை கொள்வனவு விற்பனை செய்யும் நடவடிக்கை, ஆவணங்களை கொள்வனவு விற்பனை செய்யும் நடவடிக்கை. அப்ப இதெல்லாம் அந்த முகவர் சேவைக்குள்ள வரும். அப்ப உரிமம் பெற்ற வணிக வங்கியினுடைய 4வது பொது பயன்பாட்டு சேவை. அடுத்தது பாருங்க, பொது பயன்பாட்டு சேவை. பொது பயன்பாட்டு சேவை 4வது விஷயம், பொது பயன்பாட்டு சேவை என்றால் வணிக வங்கிகளாலே பொதுவாக மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்காகவும் மேற்கொள்ளப்படுகின்ற சேவைகள். அப்ப பொது பயன்பாட்டு சேவைகள். அப்ப இந்த பொது பயன்பாட்டு சேவைக்குள்ள பாருங்கள், நிறைய சேவை இருக்கு. ஒன்று, வங்கி கட்டளைகள், பேங்கிங் ஆர்டர்ஸ், பயணிகள் காசோலை மற்றும் நாணய கடிதங்களை வழங்குதல். இதில் நாங்கள் தனித்தனியாக ஆராய வேண்டிய தேவை எங்கள் பாடத்திட்டத்தில் இல்லை. அடகு சேவை, கடன் பத்திரங்களை விநியோகித்தல், வெளிநாட்டு செலாவணி நடவடிக்கை, அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவர், பாதுகாப்பு பெட்டக சேவை, தொலைபேசி வங்கி சேவை, பணப்பரிமாற்று நடவடிக்கைகள், இலத்திரனியல் அட்டைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குதல். அப்போ இவையெல்லாம் வணிக வங்கியினுடைய பொது பயன்பாட்டு சேவை. கவனிக்கணும், பொது பயன்பாட்டு சேவை. அப்போ வணிக வங்கியினுடைய தொழிற்பாடுகள் என்று உங்கள்கிட்ட கேட்டால், வணிக வங்கியின் தொழிற்பாடு 4. அப்போ முதலாவது என்ன? வைப்புக்களை திரட்டுதல். இரண்டாவது, கடன் முற்பணங்களை வழங்குதல். தெரியுது. ஆலோசனை மற்றும் முகவர் சேவைகளை வழங்குதல். 4வது, பொது பயன்பாட்டு சேவையை வழங்குதல். அப்ப இவ்வளவும் வணிக வங்கியினுடைய தொழிற்பாடுகள். அப்ப மாணவர்களுக்கு வணிக வங்கியின் தொழிற்பாடுகள் எவை என்று தெரிஞ்சிருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, வணிக வங்கியினுடைய தொழிற்பாடு. அப்ப இனி நீங்கள் அடுத்த விஷயம் பார்க்க போறீங்கள். ஒரு வணிக வங்கியினுடைய ஐந்தொகையில், வணிக வங்கியின் ஐந்தொகை தெரியல. இந்த ஐந்தொகைக்கு பாருங்க, இங்கே ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கிறார்கள், இருப்பு நிலை குறிப்பு. ஐந்தொகை பேலன்ஸ் ஷீட் என்று சொல்றதை இங்கே ஒரு பேரொன்று தமிழில் பாவிக்கிறார்கள், இருப்பு நிலை குறிப்பு. அப்போ ஐந்தொகை என்று சொல்வதும் இருப்பு நிலை குறிப்பு என்று சொல்வதும் உண்டு. தெரியல. அப்போ ஒரு ஐந்தொகையில் சொத்து பக்கம் இருக்கும், பொறுப்பு பக்கம் இருக்கும். அப்போ ஒரே பார்வையில் பிள்ளைகள் இந்த ஐந்தொகையை பாருங்கள். அப்போ வர்த்தக வங்கி ஒன்றினுடைய ஐந்தொகையில் பொறுப்பு இருக்கும், சொத்து இருக்கும். அப்போ வணிக வங்கியினுடைய பொறுப்புகள் எவை? பொறுப்புகள். அப்போ முதலாவது பொறுப்பு சொல்லுவோம், வைப்புக்கள். அப்ப மீள அல்லது திருப்பி செலுத்தப்பட வேண்டிய நிலையில் திருப்ப அல்லது மீள செலுத்த வேண்டிய வகையில் வணிக வங்கியிட்டே இருக்கிறது பொறுப்பு. அப்ப வாடிக்கையாளர்களிடமிருந்து அல்லது மேலதிகமான நிதி வசதி உள்ளவர்களிடமிருந்து வணிக வங்கியானது திரட்டி வைத்திருக்கிற கேள்வி வைப்பு, சேமிப்பு வைப்பு, தவணை வைப்பு போன்றவற்றை வங்கி திருப்பி கொடுக்கும். அப்ப ஆகவே பொறுப்பு.
அடுத்தது பாருங்கள், செலுத்தப்பட்ட மூலதனமும் ஒதுக்க நிதிகள் பகிரப்படாத லாபங்கள். அப்ப இவை பொறுப்பு. செலுத்தப்பட்ட மூலதனம், ஒதுக்க நிதிகள், பகிரப்படாத லாபம். அடுத்தது மூன்றாவது கடன்பாடுகள். கடன்பாடுகள், இங்க கடன்பாடுகள் என்று சொல்றது வணிக வங்கிகள் பெற்றிருக்கின்ற கடன்கள், வணிக வங்கிகளால் பெறப்பட்டிருக்கின்ற கடன்கள். அப்ப உள்நாட்டிலே இருந்தும் கடனை பெற்றிருக்கலாம், வெளிநாட்டிலே இருந்தும் பெற்றிருக்கலாம். இந்த மூன்று பொறுப்புகளும் தவிர வணிக வங்கிகளிடம் இருக்கிற ஏனைய பொறுப்புகள், இந்த மூன்று பொறுப்புகளையும் தவிர வணிக வங்கிகளிடம் இருக்கிற ஏனைய பொறுப்புகள். ஆகவே பாருங்கள், அப்போ இவ்வளவும் வணிக வங்கி ஒன்றினுடைய பொறுப்பு. அப்போ ஒன்று வைப்புகள் இருக்குது, இரண்டாவது செலுத்தப்பட்ட மூலதனம், ஒதுக்க நிதிகள், பகிரப்படாத லாபம், வர்த்தக வங்கிகளால் பெறப்பட்டிருக்கிற கடன்கள், ஏனைய பொறுப்புகள். தெரிய பிள்ளைகள், ஏனைய பொறுப்புகள். அப்போ இவ்வளவும் வணிக வங்கியின் பொறுப்பு. அடுத்த பாருங்க, வணிக வங்கியினுடைய ஐந்தொகையிலை சொத்து பக்கத்தில் இருப்பவை. இது முக்கியமானது. இந்த சொத்து பக்கத்தை மாணவர்கள் மிக அவதானமாக பார்க்கணும். இதை வைத்து கொண்டு தான் நாங்கள் பின்னுக்கு அந்த நோக்கங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு போவோம். அப்போ வர்த்தக வங்கிகிட்ட இருக்கிற சொத்திலை முதலாவது சொத்து பாருங்கள், திரவ சொத்து. முதலாவது திரவ சொத்து. இந்த திரவ சொத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். முதலாந்தர ஒதுக்கம், இரண்டாந்தர ஒதுக்கம். பாருங்கள், முதலாந்தர ஒதுக்கம் அண்டும் இரண்டாந்தர ஒதுக்கம் அண்டு, இதை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அதாவது திரவ சொத்துக்களை முதலாந்தர ஒதுக்கம், இரண்டாந்தர ஒதுக்கம். இந்த முதலாந்தர ஒதுக்கத்துக்குள்ள இருப்பது வணிக வங்கியின் கையில் உள்ள காசு. வணிக வங்கியின் கையில் உள்ள காசு, இந்த வணிக வங்கியின் கையில் உள்ள காசு என்று சொல்றதை தான் பின்னுக்கு சொல்லித்தர போகிறோம். வணிக வங்கிகளிடம் இருக்கிற மிகையான ஒதுக்கம், மிகையான ஒதுக்கம். இரண்டாவது மத்திய வங்கியில் இருந்து வர வேண்டியது என்றால் வணிக வங்கிகள் தாம் திரட்டின உள்நாட்டு பண வைப்பில் மத்திய வங்கியில் ஒதுக்கி உள்ளது. இதைத்தான் நான் உங்களுக்கு பாருங்க நாணய கொள்கை படிப்பிக்கை எஸ்ஆர்ஆர் என்று சொல்லி தந்தேன். இந்த எஸ்ஆர்ஆர் என்று சொன்னது தான் மத்திய வங்கியில் இருந்து வர வேண்டியது சட்டப்படியான ஒதுக்கம். அப்ப வணிக வங்கியின் கையில் உள்ள காசு என்று சொல்றது வணிக வங்கிகிட்ட இருக்கிற மிகை ஒதுக்கங்கள். இந்த ரெண்டையும் சேர்த்துத்தான் நாங்கள் பின்னுக்கு படிப்போம் ஒதுக்கம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ரிசர்வ். இந்த ரெண்டையும் சேர்த்துத்தான் வணிக வங்கிகளின் ஒதுக்கம் என்று சொல்றது. ஆனால் இது முதல் நிலை ஒதுக்கங்களாக இருக்கும். அடுத்த மூன்றாவது பாருங்கள், உள்நாட்டு வங்கிகளில் இருந்து வர வேண்டிய நிலுவைகள், சேகரிப்பு நிலையில் உள்ள பண விடயங்கள், வெளிநாட்டு கையில் உள்ள வெளிநாட்டு நாணயமும் வெளிநாட்டு வங்கிகளில் இருந்து வர வேண்டிய நிலுவைகள். ஆகவே இந்த 5 விஷயமும் முதலாந்தர ஒதுக்கம். அப்போ இதில் என்ன ஒரு விடயம் மாணவர்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். இதில் நாங்கள் போட்டிருக்கிறது அதாவது திரவத்தன்மையின் அடிப்படையில் நீங்கள் மேலே இருந்து கீழே வர 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 இந்த வணிக வங்கியின் சொத்தின் திரவத்தன்மை குறைஞ்சு கொண்டு வரும். இந்த திரவத்தன்மை குறைஞ்சு கொண்டு வரும். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாந்தர ஒதுக்கங்கள். இந்த ரெண்டாந்தர ஒதுக்கங்கள் என்று சொல்றது வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற முதலீட்டு பிணையர். அப்ப வணிக வங்கிகள் பாருங்கள், லாபம் உழைப்பதற்காக வருமானத்தை ஈட்டுவதற்காக ஆவணங்கள் பிணைகளை கொள்வனவு செய்து வச்சிருப்பினோம். அப்ப அந்த ஆவணங்கள் பிணைகள் இரண்டாம் நிலை ஒதுக்கம். அதில் திரசேரி உண்டியல், திரசேரி முறி, ஏனைய அரச பிணையகங்கள். அப்ப திரவத்தன்மை மேலே இருந்து வர வர குறையுது. அப்ப இந்த ரெண்டும்
திரவ சொத்து. அப்போ இதில் அவதானிக்க வேணும், உங்களோட வினா பேப்பரில் சில வழியில் வினா தொடுக்கப்படும். வணிக வங்கியின் திரவ சொத்துக்கள், வணிக வங்கியின் திரவ சொத்துக்கள் 4 பெயரிடுக. திரவ சொத்துக்கள் 4 பெயரிட சொல்லி கேட்டால் மாணவர்களுக்கு விளங்கணும். நாங்கள் திரவ சொத்தை 2ஆக பிரித்து வச்சிருக்கிறோம். முதலாந்தர ஒதுக்கம், 2ஆந்தர ஒதுக்கம். அப்போ நீங்கள் முதலாந்தர ஒதுக்கத்துக்குள்ளே இருந்து 2, 2ஆந்தர ஒதுக்கத்துக்குள்ளே இருந்து 2 எழுதவும். தனியாக முதலாந்தர ஒதுக்கத்துக்குள்ளே மட்டும் எழுதி போட்டு வரக்கூடாது. ஏன்னா நாங்கள் திரவ சொத்தை 2ஆக பிரிச்சுட்டோம். கொமனாக திரவ சொத்துன்னு கேட்டால் 2 எழுதவும். சரி, அடுத்தது பாருங்க, 2வது லாப சொத்து. அப்போ வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற லாப சொத்துக்கள், அப்போ வணிக வங்கிகளால் வழங்கப்படுகிற கடன்கள், வணிக வங்கிகளால் வழங்கப்படுகிற முற்பணங்கள் எல்லாம் லாப சொத்து. அப்போ வணிக வங்கியினுடைய கடன் முற்பணங்கள் எல்லாம் லாப சொத்து. அப்போ இதில் இந்த திரவ சொத்தும் லாப சொத்தும், இந்த முதலாவது சொத்தும் இந்த 2வது சொத்தும் லாப சொத்தும் வணிக வங்கிகள்கிட்ட நிதி சொத்துக்களாக இருக்கும். இந்த 2 பிள்ளைகள் வணிக வங்கியின் நிதி சொத்துக்களாக இருக்கும். 3வது பாருங்கள், நிலையான சொத்து. அப்போ இந்த நிலையான சொத்துன்னு சொல்றது வணிக வங்கிகளுக்கு சொந்தமாக இருக்கின்ற காணி, கட்டடம், இயந்திரம், தளபாடங்கள். அப்போ இவையெல்லாம் மெய் ரீதியான சொத்துக்கள். ஆனால் மெய் ரீதியான சொத்துக்களுக்கெல்லாம் திரவத்தன்மை மிக மிக குறைவு. அப்போ மிக குறைந்த திரவத்தன்மையை கொண்டவை. சரி, அப்போ எங்களுடைய பாடத்துக்குள்ளே நாங்கள் இந்த மெய் ரீதியான சொத்துக்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்போ நிதி வடிவிலான சொத்துக்களுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ மீளவும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த வணிக வங்கிகள் இந்த சொத்துக்கள் பொறுப்புகளை திரும்ப திரும்ப எழுதி ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அப்போ வணிக வங்கிகள் என்ற சொத்துக்களை 3ஆக பிரித்த நாங்கள்: திரவ சொத்து, லாப சொத்து, நிலையான சொத்து. அப்போ திரவ சொத்துக்களை 2 வகையாக பிரித்திருக்கிறோம்: முதலாந்தர ஒதுக்கம், 2ஆந்தர ஒதுக்கம். முதலாந்தர ஒதுக்கத்துக்குள்ளே என்னென்ன இருக்கு, 2ஆந்தர ஒதுக்கத்துக்குள்ளே என்னென்ன இருக்கு. அடுத்தது பாருங்கள், லாப சொத்துக்கள். அப்போ வணிக வங்கிகளால் வழங்கப்படுகிற கடன்கள், முற்பணங்கள் எல்லாம் லாப சொத்துக்களாக இருக்கும். கடன் முற்பணங்கள் எல்லாம் லாப சொத்து. அடுத்தது மெய் ரீதியான சொத்து. அப்போ இந்த சொத்து பட்டியல் சொத்துக்கள் மேலே இருந்து கீழே வர வர திரவத்தன்மை குறைந்து வரும். இந்த சொத்துக்களின் திரவத்தன்மை பிள்ளைகள் மேலே இருந்து கீழே வர வர குறைஞ்சு கொண்டு வரும். அப்போ இந்த திரவத்தன்மை குறைந்து செல்லுகின்ற வகையில் தான் இவை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திரவத்தன்மை குறைந்து செல்லுகின்ற வகையில் தான் இவை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போ இப்போ வணிக வங்கிகளின் சொத்துக்களவை, வணிக வங்கிகளின் பொறுப்புக்களவை என்றதும் இப்போ மாணவர்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போ இதை வைத்து கொண்டு பாருங்கள், அடுத்த தலையங்கம் ஒன்று கொடுத்திருக்கிறோம்: வணிக வங்கியினுடைய உழைக்கும் சொத்து. இதற்கு அவதானிங்க பிள்ளைகள். இப்போ வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் அனைத்தும் வருமானத்தை தருகின்றதா? உண்மையில் பொதுவாக சொல்லுவார்கள், சொத்தண்டா ஒரு வருமானத்தை தர வேணும். இப்போ வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற சொத்துக்களில் சில சொத்துக்கள் இருக்குது, வணிக வங்கிக்கு வருமானத்தை தராது. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ வணிக வங்கியின் சொத்திலை அப்போ நாங்கள் முதலாந்தர ஒதுக்கத்துக்குள்ளே காட்டினமே மத்திய வங்கியிலிருந்து வர வேண்டியவை என்றால் வணிக வங்கியின் பேரில் மத்திய வங்கிக்காக ஒதுக்கி வச்சிருக்கிற அளவு அவதானே சார். அப்போ வணிக வங்கிக்கு, வணிக வங்கிகள் மத்திய வங்கிக்காக ஒதுக்கி வச்சிருக்கின்ற
அந்த பணம் அந்த தொகைக்கு எந்த விதமான வட்டியையும் மத்திய வங்கி கொடுக்காது. அப்போ ஆகவே அந்த எஸ்ஆர்ஆருக்கு என்ன இல்லை? வட்டி இல்லை. இந்த எஸ்ஆர்ஆருக்கு வட்டி இல்லை. அப்போ பாருங்க, எந்த விதமான வருமானத்தையும் அதை பெற்று தராது. ஆனால் சொத்து தான். ஆனால் அந்த சொத்தில் என்னென்னு சொல்ல போறீங்கள்? வருமானம் உழைக்காத சொத்து. அதனால தான் இந்த பகுதியில் மாணவர்களுக்கு தெரிய வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். வணிக வங்கிகளின் உழைக்கும் சொத்து பாருங்க, வணிக வங்கிட்டு இருக்கிற திரைசேரி உண்டியல் வட்டியை பெற்று தரும். திரைசேரி முறி அரசாங்கத்தின் வேறு உண்டியல்களை மத்திய வங்கி வாங்கியிருக்கு. அப்போ இதைத்தானே நாங்கள் திரவ சொத்திலை 2ஆம் நிலை ஒதுக்கங்கள் என்று சொன்னமே. அடுத்தது பாருங்கள், கொள்வனவு செய்த மற்றும் கழிவு செய்யப்பட்ட உண்டியல்கள். ஆனால் இதை விட வணிக வங்கிகள் குறிக்கப்பட்ட கழிவோடு வாங்கி வச்சிருக்கிற ஏனைய உண்டியல்கள் வணிக வங்கிகளால், அதாவது கேள்வி வைப்புகளின் உரிமையாளர்களுக்கு வணிக வங்கிகளால் செய்து கொடுக்கப்படுகிற மேலதிக பெற்று ஓவர் ஆஃப். அப்போ இது தற்காலிகமான மேலதிக பெற்றும் இருக்கு. என்ன அப்போ இதில் டெம்பரரி ஓவர் ஆஃபும் இருக்குது, டிஓடியும் இருக்குது, பிஓடியும் இருக்குது. அடுத்தது வணிக வங்கிகளால் வழங்கப்படுகிற கடன்கள் பாருங்கள். அப்போ இவையெல்லாம் சொத்துத்தான், ஆனால் வருமானத்தை ஈட்டித்தரும் சொத்துக்கள். அப்போ உங்கள்கிட்ட கேள்வியை தொடுக்கிறோம், வணிக வங்கிகளின் உழைக்கும் சொத்துக்கள் 5 எழுது. அப்போ உழைக்கும் சொத்துக்கள் 5 உங்களுக்கு விளங்கூட வந்த உழைக்கும் அந்த ஏர்னிங் என்று நாங்கள் இங்கே குறிப்பிடுவது வருமானத்தை தந்து கொண்டிருக்கும். அப்போ அந்த வருமானத்தை தந்து கொண்டிருக்கிற சொத்துக்கள், அப்போ திரைசேரி உண்டியல் இருக்குது, திரைசேரி முறி இருக்குது, அரசின் வேறு பிணைகள் இருக்குது, கழிவு செய்யப்பட்ட நிலையில் கொள்வனவு செய்த ஏனைய பிணைகள் இருக்குது, ஓடி இருக்குது, கடன்கள் வணிக வங்கிகள் வழங்கின கடன்கள் இருக்குது, முற்பணங்கள் இருக்குது. அப்போ இவையெல்லாம் வணிக வங்கிகளை பொறுத்தவரையில் உழைக்கும் சொத்துக்கள். அப்போ அந்த வணிக வங்கியினுடைய உழைக்கும் சொத்துக்கள் ஆரண்டதும் இப்போ மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும். சரி பிள்ளைகள், அப்போ அடுத்தது நாங்கள் பகுதிக்கு வர போகிறோம். வணிக வங்கியினுடைய நோக்கங்கள். இங்கே நோக்கம் குறிக்கோள் எல்லாம் உண்டு. இதை ஒப்பிட்டு படியுங்க பிள்ளைகள், மத்திய வங்கியோடு ஒப்பிட்டு படியுங்க. இப்போ நாங்கள் அங்கே மத்திய வங்கி இந்த தொழிற்பாடும் சொல்லித்தந்து மத்திய வங்கியினுடைய நோக்கமும் சொல்லித்தந்தோம். அவர் 2002ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட நாணய சட்டத்தின்படி இலங்கை மத்திய வங்கியின் நோக்கங்கள் 2. ஒன்று விலை மற்றும் பொருளாதார உறுதி, 2வது நிதியியல் உறுதி. இது யாருடைய நோக்கம்? மத்திய வங்கியினுடைய நோக்கம். அவர் உரிமம் பெற்ற வணிக வங்கியின் நோக்கம், இங்கே பிள்ளைகள் நோக்கம் குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்போ இந்த நாங்கள் நோக்கம் குறிக்கோள் எல்லாத்தையும் ஒரே மீனிங்லாம் பார்க்குறோம். அப்போ இங்கே நோக்கங்கள் 2. ஒன்று திரவத்தன்மையை பாதுகாத்தல், 2வது லாபத்தினை உழைத்தல். திரவத்தன்மையை பாதுகாப்பதும் லாபத்தை உழைப்பதும் வணிக வங்கியினுடைய நோக்கம். அப்போ அதில் ஒவ்வொரு சொற்பதங்களையும் தனியாக விளங்கிக் கொள்ளுங்கோ. திரவத்தன்மை. அப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் திரவத்தன்மை என்பது என்னத்தை வச்சு விளங்கப்படுத்துகிறோம் என்றால் நம்பிக்கை. இப்போ வணிக நான் ஏற்கனவே அந்த கடன் தரப்படுத்தல் விளங்கப்படுத்த சொல்லி தந்தேன். இப்போ மேலதிகமான பண வசதியை கொண்டவர்கள் வணிக வங்கிகளில் கொண்டு தன்னிட்ட இருக்கிற மேலதிகமான காசை டிபாசிட் பண்ணினோம். இந்த மேலதிகமான காசை வைப்பு செய்யணும். அப்போ என்ன நம்பிக்கையில் வைப்பு செய்யணும்?
தாம் கேட்கின்ற போது வணிக வங்கியானது தாம் வைப்பு செய்த காசை மீண்டும் எமக்கு தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் தானே கொண்டே வணிக வங்கியில் டிபாசிட் பண்ணினோம். அந்த நம்பிக்கையை வணிக வங்கியானது காப்பாற்ற வேண்டும். அந்த 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 நம்பிக்கையை வணிக வங்கி காப்பாற்ற வேண்டும். அதுதான் திரவத்தன்மையை பேணுதல். விளங்குதா? இப்போ திரவத்தன்மை என்றது அர்த்தம் விளங்கி இருக்கு. இப்போ வணிக வங்கிகளில் மேலதிகமான பணவசதி மிக அழகினர் எல்லாருக்கும் சர்ப்ளஸ் யூனிட்னா தெரியும். இடைத்தரகு நிறுவனத்தில் படித்த நாங்கள். அப்போ மிக அழகினர் வணிக வங்கியில் கொண்டே வைப்பு செய்கிற காசை அவர்களுக்கு தேவை ஏற்படுகின்ற போது அந்த காசை அவர்கள் மீள எடுப்பதற்கு வணிக வங்கியை நோக்கி சென்றால் வணிக வங்கி அவர்கள் டிபாசிட் பண்ணின காசை திருப்பி உரிய காலத்தில் கொடுக்க வேண்டும். அவ்வாறான பலத்தோடு ஒரு வணிக வங்கி இருந்தால் சொல்லுவோம் திரவத்தன்மையை பாதுகாக்கும். என்றால் அந்த வைப்பாளர்களுக்கு அந்த வங்கி மீது அதீத நம்பிக்கை ஒன்று இருக்கும். ஒரு நாளும் அந்த நம்பிக்கைக்கு வணிக வங்கிகள் துரோகம் செய்யக்கூடாது. அப்போ இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் திரவத்தன்மை. பாருங்க, திரவத்தன்மை என்ன? அப்போ இந்த இடத்துல பாருங்க சொல்லியிருக்கிறோம், பண வைப்பாளர்கள் தமக்கு பண தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் வங்கியில் இருந்து பணத்தை மீளப்பெற முடியும் என்ற நம்பிக்கையை வணிக வங்கி காப்பாற்ற வேண்டும். அதை திருப்பி கொடுக்கின்ற ஒரு ஆளுமை அந்த வணிக வங்கிகிட்ட இருக்க வேண்டும். அப்போ இதுதான் திரவத்தன்மையை பேணுதல். அப்போ இந்த திரவத்தன்மையை பேணுவதற்காகத்தான் வணிக வங்கி பாருங்கள் தன் சொத்திலை ஒரு பகுதியை என்ன சொத்தாக வைத்திருக்குது? திரவ சொத்து. இப்போ விளங்குதா? வணிக வங்கியின் சொத்தை நாங்கள் வகைப்படுத்தினோம், திரவ சொத்து, லாப சொத்து. அப்போ ஏன் வணிக வங்கி திரவ சொத்தை வைத்திருந்தது? திரவ நோக்கத்தை காப்பாற்றுவதற்கு. இல்லாட்டி இப்போ வணிக வங்கியில் கொண்டே பணத்தை வைப்பு செய்கிறவருக்கு வங்கி மீது ஒரு அவநம்பிக்கை உருவாகும். ஆனால் அப்படியான ஒரு சூழல் உருவாகுவதை வணிக வங்கி அனுமதிக்கக்கூடாது. அப்போ இதுதான் அந்த திரவத்தன்மை. இரண்டாவது பாருங்கள், லாபத்தினை உழைத்தல். ஒரு வணிக வங்கி தொடர்ந்து இயங்க வேணும் என்றால் அந்த வங்கிக்கு செலவீனம் இருக்கு. அப்போ செலவுக்கு மீறிய வருமானம் இருக்கத்தானே வேணும். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். இப்போ வணிக வங்கிகள் பொதுமக்களிடமிருந்து வைப்பை ஏற்றுக்கொள்ளுது. அப்போ அதில் எல்லா மாணவர்களுக்கும் தெரியும், கேள்வி வைப்புகளுக்கு என்ன இல்லை? வட்டி இல்லை. அப்போ கேள்வி வைப்பாளருக்கு வட்டி கொடுக்க தேவையில்லை. சேமிப்பு வைப்பாளர்களுக்கும் தவண வைப்பாளர்களுக்கும் வணிக வங்கி என்ன செய்யணும்? வட்டியை கொடுக்கும். சேமிப்பு வைப்பாளர்களுக்கும் தவண வைப்பாளர்களுக்கும் வணிக வங்கி வட்டி கொடுக்கும். அப்போ இந்த வைப்பாளர்களுக்கு வங்கியானது வட்டியை செலுத்த வேண்டும். அப்போ வட்டியை செலுத்தினால் வங்கிக்கு ஒரு செலவு. மாறி யோசிங்க. வணிக வங்கியானது கடன் வழங்குகின்றது, மேலதிக பெற்று வசதியை செய்து கொடுக்கின்றது. அப்போ இவ்வாறு கடன் மேலதிக பெற்று வசதியை செய்து கொடுக்க அந்த வங்கி என்ன செய்யுது? வட்டியை அறவிடுது. அப்போ இந்த இடத்துல மாணவர்கள் அவதானிக்கணும், வங்கி அறவிடுகிற வட்டி வைப்பாளர்களுக்கு செலுத்தப்படுகிற வட்டி வீதத்தை விட எப்படி இருக்குது? அதிகமாக இருக்கு. பாருங்க, இப்போ நிலையான வைப்பாளர்களுக்கு வங்கி சொல்லுது, உதாரணத்துக்கு நான் 7% வட்டியை தாரேன். நிலையான வைப்பாளர்களுக்கு வங்கி சொல்லுது வருடாந்த வட்டி வீதம் 7%. இப்போ வங்கியிலிருந்து ஒருவர் ஒரு பர்சனல் லோன், ஒரு பிரத்யேக கடனை பெறுகிறார். அந்த கடன் பெறுபவருக்கு வங்கி சொல்லுது, எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற கடனுக்கு 14% வட்டி, 12% வட்டி. அப்போ அங்கே வட்டி வீதத்தை அறவிடுது.
அப்போ வங்கி கடன்களுக்காக அறப்படுகிற வட்டி வீதம் எப்படி இருக்குது? உயர்வாக இருக்குது. வைப்பாளர்களுக்கு செலுத்துகிற வட்டி எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. அப்போ இதிலே இருந்தே உங்களுக்கு விளங்குது வங்கி லாபம் உழைக்கும் நோக்கத்தை கொண்டது. வர்த்தக வங்கிகளை பொறுத்தவரையில் பிள்ளைகள் விளங்கணும். இப்போ லாபம் உழைக்கும் நோக்கத்தோடு தான் வணிக வங்கிகள் இயங்கும். இல்லாட்டி அந்த நிதி நிறுவனம் தொடர்ந்து இயங்க இயலாது. உதாரணத்துக்கு தான் சொன்னால் அந்த லாபம் உழைக்கிறதுக்காக விளங்குத. அப்போ லாபம் உழைத்தல்ன்றது விளங்கி இருக்கும். அப்போ வங்கிகள் லாபம் உழைப்பதற்காகத்தான் தண்ட சொத்திலை பாருங்க என்ன சொத்தை வச்சிருக்கிறார்? லாப சொத்து. இப்போ விளங்குத வணிக வங்கியின் சொத்திலை திரவ சொத்து ஒன்று, லாப சொத்து ஒன்று. அப்போ திரவ சொத்தை வைத்துக்கொண்டு வணிக வங்கி என்ன செய்யுது? திரவ நோக்கத்தை அடையுது. லாப சொத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யுது? லாப நோக்கத்தை அடையுது. அப்போ வணிக வங்கியினுடைய நோக்கங்கள் இரண்டு: திரவத்தன்மையை பாதுகாப்பது, லாபத்தை உழைப்பது. அப்போ இந்த வணிக வங்கியின் இரண்டு நோக்கங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் ஒன்றோடு ஒன்று முரண்பட்ட நோக்கம் சொல்வார்கள். இந்த வணிக வங்கியினுடைய நோக்கங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று முரணானவை. ஒரு முரண்பாடு ஒன்றது இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், இந்த முரண்பாட்டை வச்சு விளங்கும். இப்போ பொதுமக்களிடமிருந்து வணிக வங்கி என்ன செய்யுது? வைப்புக்களை ஏற்றுக்கொள்ளுது. ரைட். அப்போ இப்போ டிப்போசிட். இப்போ வணிக வங்கி 1000 மில்லியன் ரூபா வைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கு. அப்போ இந்த வைப்பிலை ஜதாத்தம யோசிங்க, இந்த வைப்பிலை ஒரு பகுதியை வங்கி என்ன செய்யும்? ஒதுக்காக பேணும். அப்போ அதான் ரிசர்வ். சரி, இப்போ வணிக வங்கி 200 மில்லியன் ரூபாவை ஒதுக்காக பேண மிகுதியாக இருக்கிற 800 மில்லியனையும் கடனாக கொடுக்குது. தனக்கு வார வைப்பில் 200 மில்லியன் ஒதுக்கம், 800 மில்லியன் கடன். இப்போ ஏன் வங்கி தனக்கு வார வைப்பிலை ஒதுக்கத்தை பேணியது? வைப்பாளர்கள் தாம் வைப்பு செய்த காசை மீளெடுக்க வந்தால் இந்த ஒதுக்கத்தை பயன்படுத்தி கொண்டுதான் வங்கி அவையின் நிதி தேவையை பூர்த்தி செய்யும். அப்போ திரவ நோக்கத்தை பேணுவது. பாருங்க, மிகுதியாக இருக்கிற 800ஐயும் கடன் கொடுத்துட்டு. ஏன் கடன் கொடுத்தது? லாபம் உழைப்பதற்காக. பாருங்க, இந்த ரெண்டு நோக்கத்துக்காகவும் தான் வணிக வங்கி இயங்கு. இப்போ வணிக வங்கி 100% திரவத்தன்மையை பேண நினைக்குது. 100% திரவத்தன்மையை பேண நினைக்குது. திரவம் ஜல லாபம் என்று வைங்கும். அப்போ 100% திரவத்தன்மையை வணிக வங்கி பேண நினைத்தால் தமக்கு வைப்பாக வருகின்ற நிதி முழுவதையும் அந்த வங்கி ஒதுக்காகவே வச்சிருக்க வேண்டும். ஏன் 100% தான் வைப்பாளர்களுக்கு 100% நம்பிக்கையோடு இருக்கணும் என்று வணிக வங்கி நினைத்தால் அப்போ அந்த வணிக வங்கியால் கடன் வழங்க இயலாது. அப்போ தனக்கு வார வைப்பாக வரும் காசு முழுவதையும் ஒதுக்காக வைத்திருக்கோம். அப்போ அவருடைய லாபம் சீரும். பாருங்கள், லாபம் பூச்சியமாகிடும். மாறி யோசிங்கும். ஒரு வணிக வங்கி 100% லாபத்தை உழைக்கிறதுக்கு ஆசைப்படுது. அவருடைய நோக்கம் 100% லாபம். இப்போ 100% லாபத்தை ஒரு வணிக வங்கி பெற வேணும் என்று நினைத்தால் அந்த வங்கி என்ன செய்யும்? தனக்கு வைப்பாக வார காசு முழுவதையும் கடனாக கொடுக்கும். அண்டா வங்கிட்ட ஒதுக்கம் இருக்காது. அப்போ ஒதுக்கம் இல்லைன்னா திரவத்தன்மை பூச்சியம். ஆனால் நடைமுறையில் யோசிச்சு பாருங்கள். தெரியல, வணிக வங்கி தனக்கு வார வைப்பிலை ஒதுக்கத்தை பேணாமல் தொழிற்பட முடியுமா? இயங்கியலாது. ஏற்கனவே சொல்லி போட்டேன், சட்ட ரீதியான ஒதுக்கம் மத்திய வங்கி நியதி சட்டத்தால் கொண்டு வந்து போடுது. அப்போ இத்தனை வீத ஒதுக்கை நீங்கள் பேணியாகும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வாரம்? ஒரு வணிக வங்கி ஒரு நோக்கத்தை முழுமையாக அடைய நினைத்தால்
என்னமொரு நோக்கத்தை அந்த வங்கி கைவிட வேண்டும். 100% திரவத்தன்மையை பேண நினைத்தால் லாபத்தை கைவிடவும், அல்லது 100% லாபத்தை வணிக வங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் திரவத்தன்மையை கைவிடவும். ஆனால் வணிக வங்கியை பொறுத்தவரையில்லை, ஒரு நோக்கத்துக்காக என்னமொரு நோக்கத்தை கைவிட்டு அந்த வங்கி இயங்க முடியாது. ஒரு நோக்கத்துக்காக இன்னமொரு நோக்கத்தை கைவிட்டு இயங்கலாம். அப்ப இரண்டு நோக்கத்துக்கும் இடையில் அந்த வங்கியானது சமநிலை அடைய வேண்டும். அந்த இரண்டு நோக்கத்துக்கு இடையில வங்கி என்ன செய்யணும்? ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேணும். இந்த இரண்டு நோக்கத்துக்கும் இடையில வங்கி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேணும். அப்ப வணிக வங்கிகள் முரண்பட்ட நோக்கங்களுக்கு இடையில ஒரு இணக்கப்பாட்டுக்குள்ள வந்தால்தான் அந்த வங்கியானது தொடர்ந்து தொழிற்படும். அப்ப இந்த இணக்கப்பாட்டை எதன் ஊடாக அடைகின்றது? தன்னுடைய சொத்து கட்டமைப்பின் மூலம். வணிக வங்கியானது தன்னிடம் இருக்கிற சொத்து கட்டமைப்பின் மூலம்தான் அந்த முரணான நோக்கத்துக்குள்ள இணக்கப்பாட்டுக்கு வருது. அதனால தான் வணிக வங்கி முதலே சொல்லி போட்டனே, தன்னிடம் இருக்கிற சொத்துக்களை பிள்ளைகள் திரவ சொத்தண்டும் லாப சொத்தண்டும் ஏன் பிரிச்சதண்டு இப்போ விளங்கி இருக்கு. அப்ப திரவ நோக்கத்துக்காக திரவ சொத்தும் லாப நோக்கத்துக்காக லாப சொத்து. மெய்ரீதியான சொத்தை விடுங்க, அது எங்களுக்கு முக்கியமில்லை, நோக்கத்துக்கு அது உதவாது. அப்ப வணிக வங்கி தன்னை நோக்கத்தை அடைகிறதுக்கு திரவ சொத்தும் லாப சொத்தும் தான் பயன்படும். அப்போ பொதுவாக பாருங்க, இப்போ வணிக வங்கின திரவ சொத்து லாப சொத்தை கூட்டி நீங்கள் 100% என்று எடுத்தால் பொதுவாக சொல்லுவார்கள் திரவ சொத்துக்கள் 30% இருக்கும். சரியா 30 இல்லை, நான் ஒரு சராசரியாக சொல்கிறேன். 70% சொத்துக்களை எடுத்து பார்த்தீங்கள் என்றால் லாப சொத்தாக இருக்கும். அப்போ திரவ சொத்துக்கள் 30%, லாப சொத்துக்கள் 70% இருக்கும். அப்போ இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது, வணிக வங்கிகள் லாபத்தை உழைப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. ரெண்டு நோக்கம் இருந்தாலும் பிள்ளைகள், வணிக வங்கிகளின் முதன்மையான நோக்கம் எது? லாபம் ஈட்டுவது என்றதையும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் வணிக வங்கியினுடைய பகுதி நாங்கள் ஆரம்பித்து வணிக வங்கியின் விரவிலக்கணம் பார்த்துருக்கிறோம். இலங்கையில் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் 24 இருக்குன்னு பார்த்துருக்கிறோம். இந்த வணிக வங்கியின் பிரதா தொழிற்பாடுகள் 4 பார்த்துருக்கிறோம். பிறகு வணிக வங்கியின் சொத்துக்கள் பொறுப்புகள் பார்த்துருக்கிறோம். பிறகு வணிக வங்கியினுடைய நோக்கங்கள் தெரியல, பிரதான பகுதிகள் பார்த்துட்டோம். அப்போ இனி நாங்கள் இந்த வணிக வங்கியோட ஆராய வேண்டி இருக்குது வணிக வங்கிகளின் மிகையொதுக்கம், வணிக வங்கி தொடர்பான கடனாக்கம். இந்த கடனாக்கம் பணவாக்கத்தோடு தொடர்படுத்தி தான் உங்களுக்கு சிறிய சிறிய கணக்குகள் பெறப்படுகிறது. அதை நாங்கள் அடுத்த காணொலி ஊடாக தெளிவாக பார்ப்போம். இப்போ இவ்வளவு நேரமும் நான் சொன்ன இந்த வணிக வங்கி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை செவிமடுத்த மாணவர்களுக்கு நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.